அவர் கம்யூனிஸ்ட். அவர் வந்து தர்க்கங்கள் நிறைய பண்ணுவார். அவர் கூட தர்க்கம் பண்ணுறதுக்கு எந்த வாதியாருக்கும் தைரியம் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆணித்தரமான புலமை பெற்றவர். படித்து கொண்டே இருப்பார். அதே போல் கடுமையான சொற்களே சொல்ல மாட்டார். அவர் இப்படி கை காட்டினாவே எல்லா பசங்களும் பயப்படுற அளவுக்கு அன்பில் வச்சுருப்பார். உதவினா பசங்களுக்கு அப்படி செய்வார். இன்றைக்கி வரைக்கும் அந்த மாணவர்கள் எங்களோட செட்டெல்லாம் இருக்கிறாங்க. நாங்கள் கல்லெட்டு குரூப்பெல்லாம் வச்சுருக்கோம். அதில் கூட அவர் நினைவுகளை வந்து ஒவ்வொரு மாணவரும் பகிர்ந்து கொள்றச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் அந்த பசுமையான நினைவுகள் தான். அந்த அளவுக்கு இருந்த ஐயா வந்து மாறி அப்புறமா வந்து அவருக்கு வந்து ஒரு விஷயமும் அவர் டீப்பாக போவார். ஜேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட்னு ஆரம்பித்தார். இன்றைக்கி வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து அந்த காலத்தில் ரியல் எஸ்டேட்டுன்றது தெரியாத இருந்த காலத்தில் அவருக்கு ஜேபிஆர் மேலே ரொம்ப அபிரிதமான ஒரு பக்தி, எம்ஜிஆர் மேலே பக்தி, ஜானகி அம்மா மேலே பக்தி, கலைஞர் ஐயா மேலே பக்தி, இவங்களெல்லாம் ரொம்ப நெருங்கிய தொடர்பு கொண்டவர். அதில் ஜேபிஆர் வந்து அவருக்கு ஒரு தெய்வம் மாதிரி அவருக்கு. ஸோ ஜேபிஆர் ஐயா கிட்ட ரொம்ப பிடித்தமாக இருப்பார். அதனால தான் ஜேபிஆர் சாரை முன்னிறுத்தி தான் இந்த ஜேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட்னு ஆரம்பித்து எளிமைப்படுத்தப்பட்ட மனைப்பிரிவுகள்லாம் கொண்டு வந்தவர் அவர். அந்த ஐடியாவில் வந்து அந்த காலத்தில் பெரிய சக்ஸஸ் ஆனார். சினிமாவில் நன்றாக காலூன்றி வேரூன்றி இருக்கிற காலத்திலேயே அவர் சினிமாலே இருக்கிறச்ச இல்லை இதில் பணம் நிறைய சம்பாதிக்கணுன்றதில் அந்த எளிமைப்படுத்தப்பட்ட அந்த டெவலப்மெண்ட்டுக்கு போனவர்.